ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஃபேண்டாஸ்டிக் பாய். வெல்கம் டு மை vlog. சம்மர் லீவ் வந்தால் எல்லாருக்கும் கிராண்ட்மா வீட்டுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் எனக்கும் கிராண்ட்மா வீட்டுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் போனால் எப்போயுமே 1 வீக் தங்கிட்டு தான் வரும். ஏன்னா அங்கே திருவிழா நடக்கும். திருவிழா டைமில் அந்த ஊரை பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா அது ஒரு கிராமம். சிட்டியில் இருக்கவங்களோட வில்லேஜுக்கு வந்து தங்கணும் ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட சின்ன வயசு ஞாபகங்களாம் அங்கே தான் இருக்கும். எங்கள் கிராண்ட்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இவர் தான் எங்கள் தாத்தா. சேரில் உட்காந்தா 2 நிமிஷத்தில் தூங்கிடுவார். இவங்க ஏன் ஆயா, பாட்டி. இவங்க ஏன் சித்தி, கானில் இருக்கிறாங்க. அப்படியே உள்ளே போனோன்னா குட்டிஸ் சுட்டிஸ்லாம் உட்காந்துருக்கும். வந்த உடனே என் அண்ணன் புது ஃபேனை புதுப்பிக்க ஆரம்பிச்சிட்டான். எங்கள் பாட்டி தான் நாங்கள் ஊருக்கு வருவோன்னு புதுசாக ஃபேனே வாங்கிட்டாங்க. என் அண்ணன் பெரிய மூலக்காரன், அதனால தான் அவங்ககிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டாங்க. அவன் சரி பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் பாட்டி என்ன சாப்பிட சொல்லிட்டாங்க. எங்களுக்காகவே மீன் குழம்பும் தோசையும் சுட்டாங்க. நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அவனும் ஓட வச்சிட்டானுங்க. மொத்த ஃபேமிலி அதை வந்து பார்த்துனுங்குது. டைம் ஆயிடுச்சுன்னு நாங்களும் மாடியிலே படுத்து தூங்கிட்டோம். நான் மார்னிங் சீக்கிரமாகவே எஞ்சிட்டேன். ஏன்னா எனக்கு தூக்கம் கலைஞ்சிடுச்சு. எல்லாருமே மாடியில் தான் தூங்குவோம். ஏன்னா எங்களுக்கு மாடியில் தூங்க ரொம்ப பிடிக்கும். அதுவும் எல்லோரும் நிறைய பேர் ஒன்றா தூங்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் கொஞ்ச நேரம் படியில் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தா அவங்க சத்தம் கேட்குது. இந்த டிஷர்ட் போட்ட குட்டி பையனுக்கு இதான் வேலை. எப்போ ஊருக்கு வந்தாலும் எங்களை அடிக்கிறது இல்லை திட்டுறது. இதே வேலையாக வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான். எங்கள் பாட்டி என்ன கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க. சரி நானும் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து பார்த்தா சாமி தூக்கிட்டு வந்துட்டாங்க. நான் இதை வேறு மிஸ் பண்ணிட்டேன். என்னால் பேக் சைடு தான் எடுக்க முடிஞ்சுது. உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் திரும்பவும் போனேன். சாமியை பார்த்துட்டு வரேன் கேட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சித்தி ஊருக்கு. அங்கே போனோன்னா இந்த மாதிரி பாலம் பள்ளம் எல்லாத்தையும் தாண்டி தான் போகணும். அந்த ஊர் பேர் என்னன்னு தெரியுமா? மாரனோடை. எங்கள் சித்தப்பா எங்களை அன்போடு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. சரி நான் வந்து பார்த்தா அவர் இங்கேயாண்டா வந்தீங்க, கொல்லிக்கு போங்கடான்னு அனுப்பி விட்டாரு. நாங்கள் ஏன் இங்கே வந்தோன்னு தெரியுமா? சன்னு ரொம்ப டூ மச்சாக இருக்குல்ல, அதுக்கு தான். எதுக்கு தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தான். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி நொங்கு பார்த்ததில்ல. இந்த மாதிரினா இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஆனால் இதில் வேறு மாதிரி ஒன்று இருக்குது. வெட்டிட்டான்டா. என்னடா ரோஸ் கலரில் இருக்கு? ரோஸ் நோங்கா? நான் ரோஸ் கலரில் கொய்யாக்காய் தான் பார்த்துருக்கேன். ஏய் ஃபுல்லாக ரோஸாக இருக்குடா. ரா இது வரைக்கும் நான் பிங்க் கலரில் பார்த்ததே இல்லைடா. புரியல மகேந்திரா. எனக்கு ஒன்று வெட்டி கொடுத்தா நானும் சாப்பிட்டே இருந்தேன். அப்படியே கையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வாங்க. இந்த பெரிய நொங்கு முட்டை எடுத்துகிட்டு எப்படியோ வீட்டுக்கு ஒரு வழியாக வந்துட்டோம். வந்தோடனே எங்கள் பாட்டி குளிக்க போயிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்தாலே கொல்லிக்கு வந்து தான் குளிப்போம். என் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். இந்த பெரிய பைப்பில் தான் குளிப்போம். குளித்து முடிச்சுட்டேன். குளித்ததுக்கு அப்புறமா தான் நான் ஒன்று நோட்டீஸே பண்ணேன். இது என்னன்னே தெரியலை, ஒரு சூனிய பொம்மை மாதிரி இருக்குது. நானும் அதை பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா கரெக்டாக முறத்தால் அடிக்கிறவங்க வந்துட்டாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு முறையாக இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த ஊரில் தான் இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாகவும் பார்த்துருக்கேன். வேறு எங்கேயும் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. மதியானம் 1 மணி போல் கோயில் வந்து ஏதோ சட்டி பானை உடைப்பேன்னு சொல்லுவாங்க. அது உடச்சதுக்கப்புறமா இவர் வருவார். நாமளும் அவங்ககிட்ட அடி வாங்கிக்கலாமனே வந்து தலையை குனிஞ்சு நின்றுட்டேன். கொஞ்ச நேரம் எங்கள் சித்தி பையன் கூட விளையாண்டுட்டு 5 o'clock ஆனோடனே நாங்கள் கோயிலுக்கே கிளம்பிட்டோம். இது ஒரு ஏரி இடம். இங்கே தான் திருவிழா கடைசியாக முடிவுக்கு வரும். இங்கே நிறையா ஊரில் இருந்தெல்லாம் வருவாங்க. செம்ம கூட்டமாக இருக்கும். ஃபேமிலி கூட கொஞ்சம் பிக்.
திருவிழாவும் முடிஞ்சிச்சு, நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம்.